வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். நம்ம போன வீடியோவில் மஸ்னகுடி ஜீப் சஃபாரி அப்புறம் கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, ஜஸ்ட் ஒரு 5 minutes கேப்பில் ஒரு புலியோட சைட்டிங்கை மிஸ் பண்ணோங்க. அந்த ஏமாற்றத்துலேருந்து நாம் வெளியே வரவே இல்லை. முதல்ல நாம் ராத்திரி ஸ்டே பண்ண இடத்துல செம த்ரில்லிங்கான ஒரு நைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க. அது முடித்த கையோட விடியற் காலையில் நம்ம சொந்த கார்லேயே மோயார் அண்ட் சிங்காரா ரோடில் புலியை தேடி ஒரு டிரைவ் போனோம். ரம்மியமான அந்த த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. அதோட நிறுத்தாமல் முதுமலை ஃபாரஸ்டில் ஜீப் சஃபாரியுமே ஒரு கை பார்த்துட்டோம். தொடர்ந்து ஒரே வைல்ட் லைஃப் த்ரில்லு தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இப்போ வாங்க ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவு ரிதம் எக்ஸ்ப்ளோர். நாம் இந்த ரிவர் வேலி ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்பவே அழகான இடங்க. ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் அகோடாவில் புக் பண்ணிட்டு தான் அங்கே போய் ஸ்டே பண்ணேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் போல தான் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 3500 பே பண்ணியிருந்தேன் அந்த டைமில். ஏன்னா சீசனை பொறுத்து மாறிட்டே இருக்கும். நான் சீசனில் இருந்ததுனால அந்த ரேட் வந்ததுங்க. நார்மல் டைமில் எவ்வளோ இருக்கோங்கிறது நீங்கள் விசாரிச்சுக்கிட்டா தெரியும். உண்மையிலேயே நல்ல லொக்கேஷன். நீங்கள் கொஞ்சம் த்ரில் சீக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பொருந்தோம். ஏன்னா ராத்திரியில் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அது என்னன்னு அடுத்தது நீங்கள் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நைட்டு டின்னர் நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வெளியில அலாரம் கால்ஸ் கேட்டுட்டு இருந்தது. எனக்கு அது அப்போதைக்கு சரியா தெரியல. ரூம்ல கொஞ்சம் டிவிலாம் ஓடிட்டு அந்த நாய்ஸா இருந்ததுனால அப்புறம் நான் வெளியில வந்து கொஞ்சம் பார்த்தேன். அந்த த்ரில் எப்படி இருந்ததுன்னு நீங்களே பாருங்க. ரூம் சர்வீஸ்ல பிரெஞ்ச் ஃப்ரைஸும் இந்த ஆனியன் பக்கோடா வாங்கி சாப்பிட்றோங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஆனா ரேட் இப்போதைக்கு தெரியல. இப்போதைக்கு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்றோம். மஸ்னகுடி ஜீப் சஃபாரி போயிட்டு வந்தாங்க. நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். நாங்கள் சிங்காரா போன கேப்ல மோயா ரோட்ல டைகர் சைட்டிங் கிடைச்சிருக்குங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. போயிட்டு வந்து அது டிசப்பாயின்மெண்டோட அப்படியே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. டல்லா கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரே நாள்ல 2 டைகர் சைட்டிங்க மிஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நைட்டு ஒரு 10 மணி கிட்ட இருக்கும். நாங்கள் டின்னர் சாப்பிட ஆரம்பித்தோம். அந்த டைமில் பின்னாடி அலாரம் சவுண்டு கேட்டுட்டு இருந்துருக்குங்க. எங்களுக்கு அப்போ பெருசாக கவனம் இல்லை அது மேலே. ஏன்னா ரூம் சத்தமாக இருந்ததுனால, ரூமில் டிவி சவுண்டு இருந்ததுனால. கொஞ்ச நேரம் கழித்து ட்ரீ ஹவுஸ் பக்கத்துலலாம் இருக்கிற இந்த குரங்குங்களோட சவுண்டு கேட்டதுனால தான் நமக்கு கொஞ்சம் கவனம் அந்த பக்கம் வந்தது. நானும் கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தேன். அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அலாம் சவுண்டு கேட்டுச்சு. திடீர்னு மங்கி அலாரமும் கேட்டுது. அதனால தான் வெளியில் வந்து பார்க்குறேன். தூரத்தில் சில கண்கள் தெரியுது. அது மான்களா என்னன்னு தெரியல. காலையில் 5:43 ஆகுதுங்க. இதுவும் இல்லை, இதில் கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட். இந்த ஃபென்ஸை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. சிங்காரா ரோட்டில் இந்த ரெசார்ட் தான் லாஸ்ட் மாதிரி தெரியுது. இப்போ நான் இருக்கிறது ஒரு மவுண்டைன் வியூ ரூமுங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு ரூம் இருக்குது. ஒன்று படி இருக்குல்ல, இது பின்னாடி ரிவருங்க. அந்த பக்கம்லாம் போகாதீங்கன்ட்டாங்க. ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ரிவரை தாண்டி. இது அவங்க ட்ரீ ஹவுஸு.
கிட்ஸ் ப்ளே ஏரியா, அப்புறம் ஃபேமிலி ரூம்ஸு இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பெரிய ப்ராப்பர்ட்டி தான். மயில் சவுண்டு கேட்குதா? கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அங்கே 1 நைட் ஸ்டேக்கு. ஃபுட்டு பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ரூம் சர்வீஸ் ரூம்லேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ரூம் சர்வீஸ் பண்ணுறவங்க தான் பாவம் எங்கேயோ இருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். அதுவே எப்படியும் ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்கும் போல். ஷார்ட் ரூட் எதனா இருக்கான்னு தெரியல. முன்னாடி நாள் தான் டைகர் சைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு காலையில் நேரத்தோட ரூமை வெக்கேட் பண்ணி சிங்காரா அண்ட் மோயார் லைனில் செல்ஃப் டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானோட கிளம்பிட்டோம். ட்ரிப்பு முடிஞ்சிச்சுன்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம முதுமலை பந்திப்பூர் வழியாக ரிட்டர்ன் போக போகிறோம். இப்போ போய் சஃபாரி போகிறதுக்கு பிளானில் இருக்கோம். சஃபாரி ஆஃப்லைன் டிக்கெட் கிடைக்கு தான் பார்க்கலாம் முதுமலையில். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். இல்லையா அது ரெட் கலர்லலாம் கலந்து மிக்ஸ் ஆகி மேலே இருந்துச்சு. இல்ல அது பின்னாடி வர உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒன்னும் தப்பு கிடையாது, போடலாம், தப்பு கிடையாது. அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல போலாங்க. இல்ல இது போல இருக்கு, பாத்து போக சொல்ல வரீங்க. 6 மணில இருந்து நைட்டு வந்துட்டு 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். ஆமா அதுதான் போறதுக்கிட்ட. சரிங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க லோக்கல்ல இருக்கவரு, நீங்க இங்க என்னவா இருக்கீங்க சிங்காரா இல்லையா? சிங்காரா போயிட்டு சரி சரி அதான் நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தானா? நைட்டு மணி வரைக்கும் அங்கதான் இருந்தோம். இப்ப நான் வீடியோ காட்டலாமா உங்களே வேணாமா சொல்லுங்க. அதுக்குள்ள எடுத்துட்டீங்களா? அது பச்சை வண்டி ஒண்ணு உள்ள நின்று, இது ஜிப்சி ஒண்ணு. நாங்க தான் இருந்தோம். நீங்க தான் இருந்தீங்களா? நாம் தங்கியிருந்த ரிவர் வேலி ரெசார்ட்டை வெக்கேட் பண்ணிட்டு விடிய காலையிலேயே ஒரு டீ கடையில் நின்னோம். அங்கே தான் இந்த ஃபாரஸ்ட் பீட் ஆஃபீஸரை நாம் மீட் பண்ணோம். அவர் சொன்ன விஷயத்த கேட்ட அப்புறம் தான் நாங்கள் நைட்டு தங்கின அந்த விடுதியோட பயங்கரமே எங்களுக்கு புரிஞ்சுது. நாம் தங்கியிருந்த அதே ரிவர் வேலி ரெசார்ட்டில் தான் அவங்களும் நைட்டு சிங்காரா ரோடோட பேட்ரோலை முடிச்சுட்டு வந்து பார்க்கிங்கில் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. நாங்கள் தூங்கின அந்த மவுண்டைன் வியூ ரூம் கார்னரில் தான் ஃபென்சிங்குங்களை தாண்டி யானைங்க அடிக்கடி உள்ள வருமா. அந்த ஃபென்சிங் முடியற காட்டுப்பகுதியில சிறுத்தைகளோட நடமாட்டமும் அதிகமா இருக்கும்னு சொன்னாரு. அங்க வேட்டையாடப்படுற விலங்குகளோட சில எலும்பு மிச்சங்களுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது கேட்டப்போ கொஞ்சம் சிலுத்துடுச்சு. இது போக கரடிகளும் அடிக்கடி வரும்னு சொன்னாரு. பிகினிங்ல நம்ம வீடியோ எடுக்க வேணான்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆனால் போக போக ஜோவியலாக பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நாங்கள் எடுத்ததையுமே பெருசாக மீன் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போ கிளம்புற மோயார் அண்ட் சிங்காரா டிரைவுக்கு ஒரு பயங்கரமான வார்னிங்கும் கொடுத்தாரு. சிங்காரா ரோட்டில் ஒரு மாசான காட்டியான ஒரு ஒற்றை டஸ்கர் சுற்றிட்டு இருக்குமா. பொதுவாக இரவுலேருந்து காலை வரைக்கும். ஒருவேளை அது கார் முன்னாடி வந்து ஒரு டம்மி சார்ஜ் பண்ணிச்சுன்னா கூட பயந்து போய் அதை கோவப்படுத்திடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன இன்ஃபர்மேஷனையும் அட்வைஸையும் கேட்டுட்டு நாம் உள்ளே நுழைஞ்சி பயணத்தை தொடர்ந்தோம். முதல்ல நாம் போனது மோயார் ரோடு. இப்போ மாயார் ரோட்டில் எங்கே டைகர் சைட் ஆச்சுன்னு தெரியல. நேற்று வந்தப்போ அந்த ஜீப் டிரைவர் இங்கெல்லாம் இருக்கோன்னு சொல்லி காமிச்சாரு. சில இடம் அங்கே இருக்கான்னு தெரியல. அதனால ஒரு அட்டம்ப்ட் போய் பார்க்குறோம். டைகர் சைட் ஆயிடுச்சுன்னா லக்கு தான். இல்லை வேற அனிமல் சைட்டிங் கிடைச்சதுனாலும் ஓகே தான். மேலே ஸ்லோவாக வராங்க. வினகர் கார் போட்டோம், தைரியமா போகலாம் சொல்லிட்டு பின்னாடி வராங்க. வராங்க தங்க இருப்பாங்க. நீ பேசாதீங்க, பார்க்க முடியாது. கொஞ்ச தூரம் ரூட் தான் பார்க்கணும்ல நம்ம. 10-11 கிலோமீட்டர்ஸ் பார்க்காது. எதுடா மயில் பாரு. மயிலா பிளாக் கலர்ல இருக்கு. எங்க சொல்ற? இதோ பாறை மேல மயில் தான். மயில் கொஞ்சம் பேர் ரோட்ல போ. இன்னும்
எங்க என்ன இருந்தது? இங்க ஏதோ மானு ஆட உள்ள எடுத்து பரவாயில்ல தெரிஞ்சிச்சு எனக்கு. மானு இப்போ நாம் மோயார் ரோடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதிகாலையில் இந்த காட்டுக்குள்ளே டிரைவ் பண்ணுறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். சுற்றிலும் காடு, காதுக்கு இதமான பறவைகளின் சத்தம், மரங்களுக்கு நடுவே பாய்ந்து வரும் சூரிய ஒளின்னு பார்க்கறதுக்கு அத்தனை அழகாக ஒரு மஞ்சள் வெயில் லுக்கில் பிரமிப்பாக தான் இருந்தது. இந்த அமைதிக்குள்ளே தான் காட்டினோட அசல் த்ரில்லே ஒளிஞ்சிருக்கு. நாம் போகும்போது நமக்கு வலது பக்கத்தில் தான் மோயார் ஆறு ஓடிட்டுருக்கு. பக்கத்தில் இந்த ஆறு இருக்கிறதுனால மற்ற விலங்குகளுமே தண்ணி குடிக்க வர பிரைம் டைம் இது. புள்ளிமான்கள், பிரம்மாண்டமான காட்டெருமைகள்னு எல்லாமே சாலையோரத்தில் ரொம்ப நெருக்கமாக நம்மளால பார்க்க முடிஞ்சுது. காட்டுக்குள்ள நிலவர இந்த நிசப்தம் நமக்குள்ள ஒரு விதமான பயத்தையும் த்ரில்லையும் கொடுக்கும். ஏன்னா இது முதுமலையோட முக்கியமான டைகர் காரிடர்ல வருது. எந்த வளைவுல வேணாலும், எந்த மரத்துக்கு பின்னாடி இருந்தோம் வேட்டை மிருகங்கள் திடீர்னு நமக்கு முன்னாடி வரலாம். ஒவ்வொரு செகண்டும் சஸ்பென்ஸ் நிறைந்த இந்த டிரைவை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மோயாரை போய் அடைஞ்சிட்டோம். மோயார் டேம் வரைக்கும் வந்துட்டோங்க. திரும்பி ரிட்டர்ன் போகிறோம். ஆனால் அந்த டைகரை ஒன்றும் ஸ்பாட் பண்ண முடியல. பொறுமையாக தான் வந்தேன். இத்தனைக்கும் நான் இந்த 11 கிலோமீட்டர் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தேன். ஆனால் எங்கேயுமே ஸ்பாட் பண்ண முடியல. அப்பா சின்னதாக இருக்கும்போது எல்லாரும் வீட்லேயும் இருக்கோண்டா. இது காக்கா எப்படி இருக்கோ அது போல் இருக்கோண்டா. வீட்லேயே கூடுங்க கட்டி வச்சிருக்கோம்ல, வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வரும். அதுதான் இன்னைக்கு இதை பார்க்கறதே கம்மி. இது மாதிரி இடத்துல தான் இருக்கு. 2 குருவியும் ஒன்றா இருக்கு. வீடியோ அங்கே இருக்கு பாரு, மரத்துக்கு கீழே குட்டியா 2 மரத்துக்கு கீழே இருக்கு பாரு, மரம் கீழே 2 குட்டி பேர்ட்ஸ் இருக்கு பாரு. அதுதான் தாண்டி இப்போ ஃபாரஸ்ட். எவ்வளோ மானுங்கடா, குட்டி மான்லாம் எடுக்கிறியா? ஆக்சுவலாக மோயார் ரீச் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு யானை இருந்துருக்குங்க. போகும்போது நாங்கள் எப்படியோ அதை பார்க்காம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ரிட்டர்ன் வரும்போது நல்ல வேலையாக அந்த யானையை பார்த்தோம். மான்கள், காட்டெருமைகள்னு பார்த்துட்டு வந்த நமக்கு இந்த யானையோட சைட்டிங் கிடச்சதுமே ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு பெண் யானை போல தான் தெரிஞ்சுது. கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருந்தது, ஆனால் சோலோவாக இருந்தது. இந்த யானையோட சைட்டிங் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது. ஆனால் புலி இன்னும் நம்ம கண்ணுக்கு அகப்படலை. நேற்று அவர் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். பொறுமையாக பார்த்தாரு. நீங்கள் எதிர்க்கு நீங்கள் நாம் எதிர்பார்த்துட்டு மோயார் ரோடுக்கு போனது என்னவோ புலியோட சைட்டிங் கிடைக்குங்கிறதுக்காக. ஆனால் மற்ற அனிமல்ஸோட சைட்டிங் கிடைச்சது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்தது. நாம் அடுத்தது போனது சிங்காரா ரோடு. சிங்காரா ரோட்ல ஒரு டஸ்கர் ஒன்று காலையில டைம்ல எப்பவுமே சுத்திட்டு தான் இருக்கு போல இருக்கு. எப்பவுமே அங்கேயே இருக்காது ரோட்ல. பட் அது இருந்ததுன்னா கொஞ்சம் அது விளையாட்டு காட்டுச்சுன்னா நீங்க கொஞ்சம் அது ப்ரொவோக் பண்ணிடாம இருங்க.
அது வந்து முற்றா மாதிரி வந்துட்டு அப்படியே நின்னுடும் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் விளையாட்டு காட்டுது, அதனால கொஞ்சம் பார்த்து போங்க அங்கன்னு நமக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருக்காரு. அவரே வாண்டடா வந்து கொடுத்தாருல்ல, அவரே வந்து தான் சொன்னாரு. சோ ஒரு மாதிரி த்ரில்லா தான் இருக்கு. நேத்து டைகர் சைட் ஆயிடுச்சுங்க நம்ம மோயார் ரோட்ல. 2 டைம் ஆயிருக்கு, 10 நிமிஷம் கேப்ல. ஒரே டைகர் தான் போல. அதனால நம்ம போய் பொறுமையா போயிட்டு இருக்கிற எல்லா மூல முடுக்கெல்லாம் அலசிட்டு தான் போனோம். பட் எதுவும் நமக்கு சைட்டிங் கிடைக்கல. சிங்காரோட ஒரு லக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். போயிட்டு இருக்கோம் இப்பதான். பார்க்கலாம் எப்படி இருக்கு நமக்கு லக்கு அப்படின்ட்டு. அப்படியே பட்டு ரைட்ல போய் நாம இத்தனைக்கும் ரொம்ப பொறுமையாவே தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். உருட்டிக்கிட்டு போனோம்னு தான் சொல்லணும். மோயார்ல இருந்ததை விட சிங்காரா ரோட்ல டிரைவ் பண்ணும்போது அந்த ஒரு த்ரில் வேற மாதிரி இருந்ததுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இருள் சூழ தான் அந்த சாலையோட தன்மை இருக்கும். நாமளே பொறுமையா உருட்டிட்டு தான் போயிட்டு இருந்தோம். நம்மள ஃபாலோ பண்ணி 2-3 காருங்க அவங்களும் பொறுமையா தான் உருட்டிட்டு வந்தாங்க. இதெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கலகலப்பா தான் இருந்தது. என்ன இருக்கீங்களா? நான் முதல் முறை வந்ததுலேருந்து ஆச்சரியமாக சொல்கிற விஷயம், சிங்காரால இந்த ஒரு தனி வீடுங்க இருக்கு. இது சிங்காரா மெயின் கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கோங்க. எஸ்டேட்டுங்க இருக்க ஏரியால தனித்து விடப்பட்டிருக்க இந்த வீடு தான் இருக்கும். எப்பவுமே நான் பார்க்கும் போதெல்லாம் குழந்தைகள் நடமாட்டம் இந்த வீட்டில் இருந்துட்டே இருக்கும். இது எனக்கு வந்து ஒரு மாதிரி பிரமிப்பை தான் ஏற்படுத்துச்சு. முதல் தடவை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இடம் என்னை ஆச்சரியப்படுத்திட்டே தான் இருக்கு. இப்போ கூட பாருங்க எவ்வளவு குழந்தைங்க இங்கே உக்காந்துட்டு இருக்குன்னு. புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு இந்த இடத்துக்கு நாம ஏதாவது காண கிடைக்குமான்னு வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல பெரியவங்க இங்கே பக்கத்தில் இல்லவே இல்லை பாருங்க. ஃபுல்லாக குழந்தைங்க தான் இருக்காங்க. இதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வேலைக்காக வந்து தங்கின பெற்றோர்கள் வீட்டு பிள்ளைகள் போல தான் இவங்க தெரியுறாங்க. இல்லைல்ல, நான் அது பேக் வாய்ஸ்ல தான் சொல்லிக்கிறேன். Elephant crossing. பொறுமையா தேடின்னு வருது அப்படியே எடுங்க. என் முடியல கை வைக்காதடா. ஏற்கனவே முடி நாறு மாதிரி ஆயிடுச்சுடா. போதும் ராஜ். இப்போ பொறுமையா வா அஞ்சு. பொறுமையா வா. அஞ்சு போதும் அஞ்சு. ஏதோ கருப்பா ஒண்ணு உக்காந்துக்குது. என்னது குழியா இல்ல கருப்பா? குழி குழி பாறை பாறை தான் குழி. டைகர் எங்க தானே ஒளிஞ்சிருக்கு.
இல்லதால ரைட்ல இருக்குல்ல இல்ல ரைட்ல எதுவும் இல்லை போயிடுச்சு அதான் காட்டை தானே அது அம்மா நினைக்கிறேன். மரக்கொத்தி உட்பேக்கர் என்னப்பா தரையில் இருக்கு அப்படியா வாட்டர் பாட்டில் ஒன்று காலத்துலயாவது என்ன இருக்குதா பாரு இது ஃபாரஸ்ட் வாட்டர் பஃபலோவா அப்பா இது குட்டி போதா தானே சிங்காரா ரோட்ல பெருசா எதுவும் பார்க்க முடியல. நாம ரிட்டர்ன் ஆயிட்டு அடுத்து போனது தான் முதுமலை சஃபாரி. மோயார் மற்றும் சிங்காரா டிரைவ் முடிச்சுட்டு நாம நேரா வந்தது இந்த முதுமலை சஃபாரி முனையத்துக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காத்திருந்தோம். எதுக்குன்னா போதுமான டூரிஸ்டுங்க வந்தாதான் வண்டி எடுப்பாங்க. அதுக்காக நானும் வேற ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலிஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு ஜீப்பை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இனிஷியலா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம், பட் ஜீப்பை எடுத்துக்கிட்டோம். நீங்க முதுமலைக்கு வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வேண்டிய முக்கியமான சஃபாரி நேரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில மாலைன்னு 2 ஷிஃப்ட் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 6:30 மணில இருந்து 10 மணி வரைக்கும் காலையில ஒரு நேரமும், 2 மணில இருந்து 5 மணிக்கும் மாலையில ஒரு நேரமும் சஃபாரி நடத்துவாங்க. கட்டணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, வேன் சஃபாரிக்கு பெரியவங்களுக்கு 340 ரூபாயும், குழந்தைங்களுக்கு 180 ரூபாய் வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க. ஆனா முக்கியமான விஷயம், வேன் சஃபாரி எடுக்கணும்னா சீட்டிங் ஃபில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, இல்லனா எடுக்க மாட்டாங்க. நமக்கு சஃபாரி போக முடியாது. முதுமலையில இது ஒரு பெரிய சவால் தான் சொல்லணும். ஜீப் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிப்புக்கான ஜீப் வாடகை 4500 ரூபாய் கிட்ட வருதுங்க. சோ என்ன போல மற்ற டூரிஸ்டுக்கு கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது ஓகே அப்படின்னா, பஸ்ஸுக்கு வெயிட் பண்றதுக்கு பதில் இது போல ஜீப்பை கூட நீங்க வாடகைக்கு எடுத்துக்கலாம். சரி, விவரங்கள் எல்லாம் ஓகே தானே? இப்ப நம்ம ஜீப்பும் ரெடி, கூட வரவங்களும் வந்தாச்சு. வண்டியில ஏறி காட்டுக்குள்ள போக போறோம். இந்த தொடர் வைல்ட் லைஃப் த்ரில்ல முதுமலை காடு நமக்கு என்ன காட்ட போகுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். குடிக்க வாட்டவே இல்லை. அந்த கம்பியை அங்க சைடு அனிமல்ஸ் பிடிக்காது. சஃபாரி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரும் மான் கூட்டத்தையும் ஒரு சோலோ டஸ்கரையும் மெயின் ரோட்லயே பார்த்துட்டு சஃபாரி ட்ராக் உள்ள நுழையிறோம். நமக்கு வலது பக்கத்துல ஒரு சின்ன ரிட்ஜ் தெரியுதுங்களா? அதை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறது முழுசும் கர்நாடகா. நாம தமிழ்நாடு ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். அந்த லைன் கர்நாடகா.
நம்ம சஃபாரி உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த முதுமலை காட்டோட பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு குயிக் ஃபிளாஷ்பேக் சொல்றேன், கேளுங்க. முதல்ல முதுமலை அப்படின்னாலே பழமையான மலை, ஏன்ஷியன்ட் ஹில் அப்படின்னு தான் அர்த்தம். பேருக்கு ஏத்த மாதிரியே இதுதான் தென்னிந்தியாவின் மிக முதல் வனவிலங்கு சரணாலயம், ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் சவுத் இந்தியான்னு சொல்லணும். பிரிட்டிஷ் காலத்துல, அதாவது 1857லயே நிலம்பூர் ராஜா கிட்ட இருந்து இந்த காட்டை லீஸுக்கு எடுத்து மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1940ல தான் இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதிகாரப்பூர்வமா ஒரு சரணாலயமா மாத்தினாங்க. காலப்போக்குல இதை இன்னும் பெருசாக்கி கரெக்டா 2007ல புலிகள் காப்பகமா அறிவிச்சாங்க இந்திய அரசாங்கம். இதோட புவியியல் அம்சம் என்னன்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களும் சந்திக்கும் எல்லையில தான் இந்த காடு அமைஞ்சிருக்கு. அதனாலதான் வயநாடு, பந்திப்பூர், நாகர்கோவில் போன்ற பெரிய காடுகளை இணைக்கிற ஒரு முக்கிய வனவிலங்குகள் வழித்தடமா இந்த முதுமலை இருக்கு. இவ்வளவு பழமையான தென்னிந்தியாவின் மூத்த காட்டுக்குள்ளதான் இப்ப நம்ம சஃபாரி ஜீப் நுழைஞ்சு போயிட்டு இருக்கு. வாங்க இந்த காட்டுல மேலும் நமக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். வழி முழுக்க ஆங்காங்கே சர்வைலன்ஸ் கேமராஸை நம்மளால் பார்க்க முடியுது. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். வேறு எந்த ஒரு ஃபாரஸ்ட்லேயும் நான் இது போல் கேமராஸை பார்த்தா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்க சர்வைலன்ஸ்க்கு. மரத்தடியில் ஏதோ படுத்துட்டுருக்குன்னு சொல்லி நிறுத்துறாங்க. என்னன்னு பார்த்துட்டு ஒரு இடத்துல என்னவோ இருக்குன்ட்டு பைனாக்குலர்லாம் என்னோடதை வாங்கி செக் பண்ணாங்க ஜீப் ஆப்ரேட்டர். பட் ஆனால் என்ன இருக்குன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் ஒரு 5-10 நிமிஷம் நின்று பார்த்துருப்போங்க. எதுவுமே வெளியிலையும் வரல. அந்த இடத்துல எது இருக்குன்னு அவருக்கு டவுட் இருக்குது. ஆனால் அது என்னங்கிறது அவருக்குமே தெரியல. கேளுச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர மாதிரி இருக்குல்ல. நீ அலாம் கால் தான் இங்கே கேட்டு போன 3 நாளுமே அலாம் கால் சேரா இருக்குதா இருக்கு வழி இருக்குது. முதுமலையில் இது வரைக்கும் நான் வேன் சஃபாரி தான் ஃபுல்லாகவே போயிருக்கேன். முதல் முறையாக ஜீப் சஃபாரியில் வந்தேன். வழி இருக்கா இல்லையானே தெரியல. அந்த இடத்துலலாம் இந்த வண்டியை புகுந்து ஓட்டிட்டு வந்த நம்ம ஜீப் ஆப்ரேட்டரோட திறமையை பாராட்டியே ஆகணும். சின்ன இடுக்கா தெரியுது 2 மரங்களுக்கு நடுவில். அந்த இடுக்குலலாம் கூட வண்டியை லாவகமாக ஓட்டிட்டு வந்தார். இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது முதுமலையில் நமக்கு. ஆனால் ஆரம்பித்து பிகினிங்கில் பார்த்தா அந்த பெரிய அனிமல் சைட்டிங்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரையாகவே தான் வந்துட்டுருக்கு இது வரைக்குமே. நாமளும் சஃபாரியை முடிச்சுட்டு டோட்டலாக வெளியில் வந்துட்டோம். முதுமலை ஜீப் சஃபாரி கொஞ்சம் ஏமாத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் நாம் போயிட்டு வந்த சஃபாரி ஜீப். மொத்தம் ஒரு 10 பேர்கிட்ட போகணுன்னு தான் நினைக்கிறேன், அந்த இன்னொரு டூரிஸ்ட் ஃபேமிலியும் சேர்த்து. முதுமலை சஃபாரி ஓவருங்க. ஆக்சுவலாக த்ரில்லாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் முதுமலையில் ஜிப்சி சஃபாரி.
ஆனால் பெருசாக சைட்டிங் கிடைக்கல. இத்தனை நாள் இருந்த லக்கு இன்னைக்கு சுத்தமாக இல்லைங்க. கொஞ்சம் கூட புலி சைட்டிங், டைகர் சைட்டிங், லெப்பர்ட் சைட்டிங் கிட்ட கூட வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க விரும்பினீங்கன்னா முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வனவிலங்குகள் இயற்கை விரும்பிகளான உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். Until then, it's a bye from Our Rhythm Explore. Thank you.